ரஜினி சொன்ன முக்கியமான வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். இவர் என்னை அறிமுகப்படுத்தினார். அதில் இருந்து இவருக்கு ஒரு படம் கூட நான் செஞ்சு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம், அவரை சுற்றி விஐபி நிறைய வந்துட்டாங்க. ஹை லெவலில் உள்ள அரசியல்வாதிகள் உள்ளே நுழைஞ்சு அவருக்கு சில ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணினாங்க. அவர் சில பிரச்சனைகளை அவர் பண்ணாங்க. அவங்களுக்கு படம் பண்ணி கொடுக்க வேண்டிய இருந்ததே தவிர எனக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, செயல்பட முடியல. இவர் எங்கேயாவது பார்த்தேன்னா கலைஞான சார் அப்படிம்பார். இந்த சின்னன்னு அதே அப்படிமே சௌக்கியமா நல்லா இருக்கேன் இழுத்து சொல்றது நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்கள் போட்டு பாருங்கள். இப்படி சொல்லுவாரே தவிர ஏன்டா அவர் வற்புறுத்தி எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. நான் ஒரு முட்டாள்தனம் செய்து விட்டேன் இதை சொன்னார். நானாவது 4 படம் செஞ்சு கொடுத்துருக்கணும். அப்போ அது முட்டாள்தனம் செஞ்சுட்டேன். இது யாராவது சொல்லுவாங்களே? நம்ம மேடையிலே சொல்லியிருப்பாரு. மேடையிலே சொல்லிட்டார். உலகம் பூரா அன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் இந்த டெக்னிக்கல் இன்னைக்கு இப்போ நம்ம 2 பேரும் உலகம் பூரா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே ஆகிப்போச்சு விஞ்ஞானம். கைதட்டானுங்க. லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நானும் ஒரு முட்டாள்தனம் பண்ணி விட்டேன், நானாவது 4 படம் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னாரு. இப்போ மந்திரி சொன்னார், ஒரு வீட்டு அவசியம் போல் ஒரு வீடு ஏற்பாடு பண்ணேன்னு. அதுக்கு நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன், நானே வீடு வாங்கி தரேன். அந்த வீட்டில் தான் அவர் கடைசி வரல இருக்கணும்னு அங்கே ப்ராமிஸ் பண்ணார். மறுநாளே என்னை கூப்பிட்டு இதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டா. மறுநாளே, லேட்டே கிடையாது. இப்போ நான் உட்காந்து பேசுகிற வீடு அவர் வீடு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார்.